வணக்கம் தோழர்கள். திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்ந்து விசாரணைக்குள்ள இருக்குங்க. நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிச்சு வருது. இன்றைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு கடுமையான பல கேள்விகளை சங்கிகளை நோக்கி வச்சிருக்கிறாங்க. ஒன்று, அவசரமா தனி நீதிபதி தீர்ப்பு சொல்றதுக்கான தேவை என்ன? 2வது, குறுக்கு வழியில் தீபத்தை ஏற்ற முயற்சிக்கிறீர்களா என்று பல கேள்வி, இன்னும் சரமாரியான பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் பதித்திரணும் சங்கிகள் வேலை பார்க்கறாங்க. அதுக்கு ஒரு டூலா திருப்பரங்குன்ற மலையை தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க. சங்கிகளை பொறுத்தவரையில கடவுள் பக்தி, ஆன்மீகம் இதெல்லாம் செகண்டரி. அரசியல் அதிகாரம், அதுக்கு போய் உட்காரணும் அப்படின்றத அவங்களுடைய முதல் வேலை. அதற்கு ஒரு கருவியாக கடவுளை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற பழனி மலை முருகனுடைய இடம். அந்த பழனி மலையிலேயே அதை சுற்றி இருக்கிற 100 கிராமங்களை சேர்த்து மினரல்ஸ் எடுக்க போறோன்ற பேர்ல தோண்ட போறானுங்க. அதுக்கு ஆணையிட்டு இருக்காரு நம்ம ஐயா 56 இன்ச் மோடி. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் பக்தி இருந்தா நீங்க ஏன் பழனி மலையை தோண்ட போறீங்க? அதுக்கு ஏன் ஆர்டர் போட போறீங்க? உங்களை பொறுத்தவரையும் பக்தி கிடையாது, ஆன்மீகம் கிடையாது. அங்க உங்களை பொறுத்தவரையும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான ஒரு வழி. அதைத்தான் நம்ம அப்படி பார்க்கணும். இன்றைக்கு பயங்கரமான கேள்விகளை எல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கு. காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு. அதுல அறநிலையத்துறை சார்பாக சில முக்கியமான விவரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. 100 ஆண்டுகளாக இங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலினுடைய தூண்ல தான் நாங்க விளக்கேத்திட்டு இருக்கோம். எப்படி ஒரு தனிநபர் அர்ச்சனையில தலையிட முடியாதோ, அந்த மரபுகளில் தலையிட முடியாதோ, அதை போல தீபம் ஏற்றுதலையும் தலையிட முடியாது, தீபமும் ஏற்றுவதில் தலையிடக்கூடாது அப்படின்னு இந்த அறநிலையத்துறை தன் வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இதோட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று ஒரு ஆர்டிகல்ல படிச்சீங்க. சத்தியவேல் முருகனார் ஐயா இருக்கார் இல்லையா, அவரு 4 வேதங்களை சமஸ்கிருதத்திலே படிச்சவர். அவரு கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்ன போது அதற்கு பாடத்திட்டங்களை வடிவமைத்து கொடுத்தவர்கள் அவர் ஒருத்தர். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சார்பா போய் அவர் வாதாடும் போது தன்னுடைய கருத்தை சொன்னவர். சோ முருக பக்தராக இருக்கக்கூடிய ஐயா சத்தியவேல் முருகனார் ஐயா நேத்து ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான இடம் எதுனா, ஜோதி வேறு, விளக்கேற்றுவது வேறு. இது ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி புரிஞ்சுக்கணும்ன்றாரு. ஜோதி என்பது 100கணக்கான மீட்டர் துணியை கொண்டு வந்து 100கணக்கான லிட்டர் நெய்ய ஊத்தி ஒரு மலையில எரிச்சோம்னா அதுக்கு பேரு ஜோதி. சின்னதா திரிய போட்டு கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி ஏத்துனா அதுக்கு பேரு விளக்கு. இந்த 2க்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வழக்கவே கையில் எடுக்க முடியும்ன்றாரு. நீங்க மலையில ஏத்த சொல்றதுக்கு பேரு ஜோதி, நீங்க விளக்கு தூண் சொல்றதுக்கு பேரு எந்த தொடர்பும் இல்லை என்று ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. கடவுள் பக்தரான, குறிப்பா முருக பக்தரான, முருகனுடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிற முருக பக்தர். இது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு இந்த கேஸ்ல சங்கிகளுக்கு. இந்த சூழ்நிலையில தான் தொல்லியல் துறை சில முக்கியமான ஆதாரங்களை கொடுத்திருக்கு. மீண்டும் ஏற்கனவே நம்ம பேசுறதுதான். 1981 தொல்லியல் துறை ஒரு முக்கியமான திருப்பரங்குன்றம் தொடர்பான ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கு. இது ஒரு ஆய்வு நூல். இதை செஞ்சவர் போஸ் என்கிறவர். அவர் தொல்லியல் துறையில ஒரு ஆய்வாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. இவருடைய நூலை 1981 எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் புத்தகமா கொண்டு வந்தாங்க. ஏன்னா சங்கிகளுக்கு பிரச்சனை கலைஞரும் கலைஞர் குடும்பமும் திமுகவும் தான். அதிமுக பிரச்சனை கிடையாது சங்கிகளுக்கு, எம்ஜிஆர் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த புத்தகம் வந்தது எம்ஜிஆருடைய காலகட்டத்துல. அப்ப அவர் வேணும்னே இதை பூத்தி இருக்க முடியாது. இது ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இடையில இந்த மலையினுடைய பாதி தூரத்துல ஒரு கல் தூண் இருக்கு. அந்த கல் தூண் தான் காலங்காலமா விளக்கேற்றப்பட்ட கல் தூண், ஏதாவது ஜோதி ஏற்றப்பட்ட கல் தூண். அந்த கல் தூண் 100 ஆண்டுகளுக்கு மேலாக விளக்கேற்றப்படுகிறதா இருக்கு. அதுதான் இந்த உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் இருக்கிற கல் தூண். இந்த கல் தூண் திருமலை நாயக்கருடைய காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள். திருமலை நாயக்கர் காலத்துல வைக்கப்பட்ட கல் தூண், அதுல இருந்து ஏத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான ஆகம விதி ஒன்ன பேசுறாங்க. இந்த குடைவரை கோயில்கள் எல்லாம் தீபத்தூண் எங்க இருக்கணும் அப்படின்னா, மூலவருடைய சன்னிதானத்திற்கு மேல இருக்கணும். மூலவர்னா என்ன? கருவறையில இருக்கிற சாமி. அது தூக்கிட்டுலாம் வர முடியாது, அங்கேதான் இருப்பாரு. உற்சவர்னா என்ன? ஊர்வலமா தூக்கிட்டு போற சாமிக்கு பேரு உற்சவர்னு பேரு. இந்த மூலவர் இருக்காருன்னா அவருக்கு தலைக்கு மேல தூண் வைக்கப்படும். குறைந்தது 90 டிகிரி வரைக்கும் இந்த தூண் இருக்கும். அந்த தூண் தான் கடவுளினுடைய தலைமாட்டில ஏற்றப்படுகிற தூண். அதுதான் மோட்ச விளக்கு, அது இதுன்னு சொல்றாங்க. இத ஆய்வு பூர்வமாக இந்த புத்தகம் வெளிப்படுத்துது.
மலைக்கு இடையில இருக்கிற திருமலை நாயக்கர் தூணு, அதுல வந்து ஒரு அனுமனுடைய சிற்பம் வந்து வடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பல குறிப்புகள் வருது. அந்த ஆதாரங்களையும் எடுத்துட்டு போய் தொல்லியல் துறை கையில கொடுத்திருக்கு, நீதிமன்றத்தினுடைய கையில கொடுத்து இவ்வளவு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் அங்க பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்கன்னா, உச்சி மலையில அந்த ஒரு தூண் இருக்குல்ல, அந்த உச்சி மலையில இருக்கிற தூண்ல தீபம் ஏற்றப்பட்டதாக எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னு தொல்லியல் துறை சொல்லிடுச்சு. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், தொல்லியல் துறை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற தொல்லியல் துறைக்கு RTI ஒண்ணு போட்டாங்க நம்ம தோழர்கள். அதாவது தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழே சில தகவல்கள் கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்ட தகவல் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையில எத்தனை அளவுக்கல் சர்வே கல் இருக்குன்னு கேட்ட போது, அந்த அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடியினுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய தொல்லியல் துறை 2 சர்வே கல்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலையில இருக்குன்னு ஆல்ரெடி நமக்கு ஒரு RTI வேற கொடுத்துருக்காங்க. அப்ப இது சர்வே கல்லாம் என்னன்னு பார்க்கணும்ன்றது வேற ஒரு இது. ஆனா தொடர்ந்து ஆய்வாளர்கள் முன்வைப்பது, மதுரையை சுற்றி உள்ள எல்லா மலைகளிலும் சமணர்கள் இருந்தார்கள், அவர்கள் வந்து ஆடையற்றவர்களாக இருந்ததுனால மக்களை அண்டாம மலை உச்சியில இருந்தாங்க, அவங்கதான் சமணர்கள், அவங்க தீபம் ஏற்றுவதற்காக எல்லா மலையிலும் தீபத்தூண் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பல ஆதாரங்களை தூக்கி ஆல்ரெடி நம்ம போட்டோம். இதுல சங்கிகளுக்கு பயங்கரமான பின்னடைவா போச்சு. இப்ப சங்கிகளுக்கு ஆதாரம் கிடையாது. ஏற்கனவே ஒரு சங்கி சொன்னாரு, நாங்க வழக்கு தொடுத்திருக்கோங்க, காலங்காலமா அதுலதான் ஏற்றப்பட்டதுன்னு வழக்கு தொடுத்திருக்கோம், நாங்க ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, எதிர்த்தரப்பு மனுதாரர்கள் தான் ஆதாரத்தை கொடுக்கணும், இங்க ஏத்தலன்னு அப்படின்லாம் பத்திரிகையாளர் மன்றத்துல பேசினாங்க. எனக்கு என்னன்னா, ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறவன் தான் முதல்ல ஆதாரத்தை சப்மிட் பண்ணும். இத்தனை காலமா இங்க ஏத்துனாங்க, இந்தாங்க ஆதாரம், இப்ப இதை மறுக்கிறாங்க, இந்தாங்க ஆதாரம், இந்த ஆண்டுல இருந்து ஏத்த மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது யாரு? யாரு கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்க ஆதாரம் கொடுக்கணும். ஆனா சங்கிகள் ஆதாரத்தோட ஏதாவது பேசுவாங்களா? உச்ச நீதிமன்றத்துக்கு அடியில சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லி தருவீங்க, அப்புறம் அங்க தாஜ்மஹால் தான் தாஜோ மகாலயா என்கிற முருகன் கோயில் சொல்லி தருவீங்க. இவனுங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா இவங்களுடைய வரலாறு, அரசியல். அதனால இந்த கும்பல்கிட்ட ஆதாரம் இல்லாம பட்டான்னு முடிச்சிருக்குங்க இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துல. இதுல உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் சரமாரியான பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது என்ன தெரியுங்களா? மொத கேள்வியே சங்கி என்ன சொல்லிட்டு இருந்தா, தீபம் ஏத்துனதுக்கு ஆதாரத்தை நாங்க கொடுக்க வேண்டியதில்லை, எதிரடி தான் கொடுக்கணும். சங்கியை பார்த்து முத கேட்டுக்காரு, முத தீபம் ஏத்துனாங்க உச்சி மலையில இருக்கிற அந்த தூண்ல தான் ஏத்துனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? முத பால்லே அவுட் ஆயிட்டானுங்க சங்கிங்க. யோசிங்க, ஆதாரம் தான் தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பானுங்கல்ல, எதுக்கு பேட்டியில ஆதாரம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தர்றானுங்க, இது எங்கள் உணர்வை பாதிக்குதுன்னு சொல்லி தர்றாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அயோத்தி ராமர் கோயில் சிக்கல் இழுத்தானுங்க தெரியுங்களா, பாபர் மசூதியை இடிச்சு, அப்ப எந்த ஆதாரத்தையும் கொடுக்காம நீதிபதிகளை வைத்து அவங்க ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க. ஒரு நீதிபதி, 5 நீதிபதிகள் கொண்ட குழு, ஒரு நீதிபதியும் தனித்தனியா தன்னுடைய தீர்ப்பை எழுதியிருக்கணும், அதுதான் சரி, அப்படிதான் பெஞ்சை எழுதுவாங்க தீர்ப்புகள் எல்லாம். ஆனா அந்த தீர்ப்பு அப்படி எழுதப்படல, ஒரே பேப்பர்ல 5 பேரும் சேர்ந்து எழுதி யார் எதை எழுதுனாங்களே தெரியாம கையெழுத்து போட்டு விட்டாங்க. இந்த 5 பேர்ல பலரும் பெரிய பெரிய பதவிக்கு வந்துட்டாங்க. இப்போ 5 பேர்ல ஒருத்தர்லாம் ஆளுநரா கூட போயிருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்க தெளிவா இதெல்லாம் செஞ்சாங்க. இந்த சங்கிகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில்ல எப்படி தீர்ப்பை வாங்கணுமோ எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம நாங்கள் மக்கள் உணர்வுக்காக தீர்ப்பு வழங்குறோம்னு சொன்னாங்கல்ல நீதிபதிகள், அந்த உணர்வை வச்சு இங்கேயும் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்கே மக்கள் தெளிவானவர்கள்னு ஒரு சங்கிகள் புரியணும். அரசியல் தெளிவு மட்டும் கிடையாது, வரலாற்று பூர்வமான ஆய்வு பூர்வமான அரசியல் தெளிவு உடையவர்கள். அதனால நீங்க கேட்கிற எல்லாத்துக்கும் டப்பு டப்புன்னு ஆய்வு பூர்வமான பதில்களையும் ஆவணங்களையும் தூக்கி வச்சிருவாங்க. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதத்தான் இங்க நான் கேட்கிறாரு, என்ன ஆதாரம் இருக்கு? நீதிமன்றம் கேக்குது, என்ன ஆதாரம் இருக்கு உன்ட்ட? இதுவரை உச்சி மலையில இருக்கிற அந்த தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்துனாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் இல்ல, முழிச்சுக்கிட்டு இருக்கு சங்கிகள். 2வது கேள்வி, இப்ப சங்கிகள்லாம் இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா வந்து சாமிநாதன், அதாவது தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, ஐயா சாமிநாதன் ரொம்ப நல்லவரு, ஏராளமான வழக்குகளை விசாரிச்சிருக்காரு, நேர்மையானவரு அப்படின்னு பல உருட்டு இருக்கு. இதுல அந்த ஐயாவுடைய தீர்ப்பை நீதிமன்றம் கேள்வி ஏற்றிருக்கு. என்ன கேள்வி? அவசரமாக தீர்ப்பு சொன்னது ஏன்? சரியான கேள்வியா? அவ்வளவு அவசரம் என்னங்க?
10 நாளைக்குள்ள ஒரு ஒரு விசாரணையே முடிச்சு தீர்ப்பு சொல்றீங்க. 2 நாள்ல ராத்திரி விசாரிச்சு உடனே தீர்ப்பு சொல்றீங்க. அவ்வளவு வேகம் ஏன், அவ்வளவு அவசரம் ஏன் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. இன்னொன்னு தர்கா குரூப்புக்கு ஒரு 2-3 கேள்வியை கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. கேள்வியை விட ஆவணங்கள்ன்றதான் சரியான விஷயமா இருக்கும். முதல்ல தீபத்தூண் தர்காவில் இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதாவது இவங்க சொல்ற தீபத்தூண் ஏத்தியே ஆகணும் காலில் நிக்கிறாங்க இல்லையா, அந்த தீபத்தூணுக்கும் தர்காவுக்கும் எவ்வளவு தூரம். நேத்தே வழக்காடு மன்றத்துல ஒரு முக்கியமான செய்தியை வக்பு வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த தீபத்தூணே தர்காவினுடைய எல்லைக்குள் இருக்கு. நீங்க படியேறி போகணும்னா தர்காவுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட நிலத்தின் வழியாக, அங்க ஒரே படிக்கட்டு தான் இருக்கு தர்காவுக்கு போற படிக்கட்டு, அதுல ஏறி தான் நீங்க போய் தீபத்தை ஏத்தணும். அப்ப இது அத்துமீறல். இன்னொருத்தவங்களுடைய சொத்துல உள்ள போய் பாஞ்சு மேல போவேன் அப்படின்னு சொல்றது அத்துமீறல். நேற்று பேசியிருந்தாங்க, அதை நம்ம பேசியிருக்கோம். இப்ப நீதிமன்றம் அதை கேள்வியா கேட்கிறாங்க. அப்ப தர்காக்குள்ளதான் அந்த தூண் வருதுன்னா எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த ஆவணங்கள் என்னென்ன சொல்லுது, தர்காவுடைய எல்லைகள் எவ்வளவு. 1923 தர்காவினுடைய எல்லைகள் பிரிக்கப்பட்டுருச்சு. நேத்து சொன்ன ஒரு முக்கியமான விவரம் என்னன்னா 1920களில் இஸ்லாமியருடைய சொத்துக்களை எல்லாம் அங்க அன்னைக்கு இருந்த வெள்ளக்காரங்க தெளிவா பிரிச்சு 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 முடிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. இல்லைன்னா இன்னைக்கு பெரிய ஏழரை ஆகி போயிருப்போம். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, 1920களிலே தெளிவா நாங்க பத்திரம் எல்லாம் போட்டு வச்சுட்டோம், உங்களுக்கு வேணா எடுத்துறோம்ட்டாங்க. இப்ப நீதிமன்றம் கேக்குது, அந்த தூணு எங்க இருக்கு, அந்த தூணு தர்காக்குள்ள வருதா, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, தர்காவுடைய சொத்துக்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வரைபடங்கள் கொடுத்தாச்சு, புகைப்படங்கள் கொடுத்தாச்சு, சொத்து பத்திரத்தை ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க வேண்டியதா, அது தர்காவுடைய வேலை. 4வதா ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க, அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டதா. அதான் இல்ல. இதுல தர்கா தரப்பு வாதங்கள் காணொலி வாயிலாக பேசிக்கிட்டு இருக்கும் போதே காணொலியை ஆஃப் பண்ணியிருக்காரு தனி நீதிபதி. இது முதல்ல அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்களோ, யார் யாருடைய சொத்தை நீங்க பறிமுதல் செய்யணும் ட்ரை பண்றீங்களோ அவங்களுடைய பேச்சவே கேட்காம, அவங்களுடைய ஆதாரங்களை கேட்காம, அவங்களுடைய வாதங்களை கேட்காம நீங்க தள்ளி வைக்கிறது இருக்குல்ல, அது மோசமானது. அதை தனி நீதிபதி செஞ்சிருக்காரு. அதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பேசிக்கிட்டே இருக்கும் போதே காணொலி வாயிலான அந்த விவாதத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு உங்க விவாதத்தெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தனியாவே தூக்கி வச்சுட்டாரு. தூக்கி வச்சுட்டு தான் ஆக்கிரமிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு தனி நீதிபதி, படையெடுப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு தனி நீதிபதி. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குன்னு பாருங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுது பாடத்திட்டத்துல, அதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு. ஆக்கிரமிப்புன்னு ஏன் சொல்லப்படுது, இங்க இருக்கிற கோயில் எல்லாம் ஆக்கிரமிச்சு இஸ்லாமியர்கள் மசூதி கட்டினாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பிட்டே இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து வச்சுதான் அவர் தீர்ப்பே சொல்லியிருக்காரு. அப்ப நீதிமன்றம் திரும்ப அந்த கேள்வியை கேட்குது, எல்லா தரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டதா. எல்லா தரப்பு வார்த்தை கேட்டதானே நேர்மையான ஒரு வழக்கா இந்த வழக்கு இருக்கும். அப்ப இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல சரியான அடியா ஒரு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, குறுக்கு வழியில் தீபத்தை ஏற்றுவதற்கு தீர்ப்பு சொன்னாரா. அதான் தெளிவான ஒரு கேள்வி. இவ்வளவு அவசரம் ஏன் பணி பாதுகாப்பு படையை கூட்டிட்டு போய் தீபம் ஏத்துங்கன்னு ஒரு தனிநபருக்கு சொல்றீங்க. ஒரு தனிநபர் போய் ஒரு கோயில் நிர்வாகத்தை தாண்டி ஏத்திட முடியுமா தீபத்தை? சட்டம் அதுக்கு வழிவிட்டுருக்கா? இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அவசரமாக ஒரு தனி மனிதனோட ஒரு படையை அனுப்பி, ஒரு தொழில்துறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிலிட்டரியை அனுப்பி இங்க போய் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறீங்கன்னா என்ன வேலை நடக்குது? எனக்கு அதுல இன்னொரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டது. பதற்றம் வந்துரும், கலவரம் வந்துரும் அப்படின்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அது மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்பவே கோயில்ல தீபம் ஏத்த முடியாதுன்னு அரசு சொன்ன உடனே அன்று இரவு என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல? அங்க போட்டிருந்த பேரிகார்டெல்லாம் உடைக்கப்பட்டது. அங்க காவலர்கள் அடிக்கப்பட்டாங்க. அங்க இருக்கிற அத்தனை தடுப்புகளும் உடைச்சு எரிஞ்சிட்டு ஓடுனாங்க தர்கா பக்கத்துல. பார்த்தோம்ல. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உளவியல் என்ன, அரசியல் என்ன? அப்ப நான் என்னுடைய தடைகள் அரசு சொல்ல இருக்குது அத்தனையும் உடைச்சிட்டு ஒரு கலவரத்தை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நெருப்பு மாதிரி ஒரு சூழலை உருவாக்க வேண்டியதான அதுக்கு அர்த்தம். அதுல கண்ணில் அடிபட்டு 2 போலீஸ்காரங்க கிடந்தாங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் கலவரம் இல்லையா? இதுக்கு பேர் பதற்றம் இல்லையா? நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? மக்கள் தீர்ப்பு தாங்க இறுதியானது. எத்தனை நீதிமன்றம் வரட்டும், எத்தனை அதிகாரம் வரட்டும், மக்கள் ஒற்றுமையா இருக்கும் பட்சத்துல இந்த கலவர கும்பல்கிட்ட இருந்து நம்முடைய நிலத்தை பாதுகாத்துக்கலாம்.
அந்த வேலை தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஸோ நீதிமன்றம் சரமாரியான கேள்வி கேட்டிருக்கு. இது கேள்வி கேட்டா பல நீதிமன்றங்கள் உல்டாவா தீர்ப்பு சொன்னதையும் நம்ம பார்த்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.